அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நியூஸை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ, நியூஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக இது இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நான் வீடியோஸ் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ட்ரேடிங் ரிலேட்டடாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயங்களை அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியில யாராவது ட்ரேடிங்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா, இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களுக்கு தயவுசெய்து இதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் ப்ரொடெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் ப்ரொடெக்ஷனை எங்கே நம்ம பார்க்கறது, ஸோ அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேபி இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா இதோட நியூஸ் பார்ட் 2 அப்படின்னு ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுவேன். அது மூலம் உங்களுக்கு ஒன்று டெப்த்தான நாலேஜ் கிடைக்கும். இப்போ பேசிக்கலாக ஒரு நாலேஜை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், நியூஸை பற்றியான ஒரு பேசிக் நாலேஜ். ஸோ நியூஸ் எங்கே அப்புறம் பார்க்கறது அப்படின்னா, நியூஸ் இந்த கீழே இருக்கிற இங்கே கரன்சிஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே நியூஸஸ். பட் ஆனால் இந்த இடத்துல அந்த அளவுக்கு அக்யூரஸாக நம்மளால பார்க்க முடியாத காரணத்தால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்ற வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதாவது பர்டிகுலராக இந்த டேல என்ன நியூஸ் இருக்குன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணி டுடே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த டேட்டை கூட செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்னென்ன நியூஸஸ் இருக்குன்னா, இவ்வளோ நியூஸஸ் இன்னைக்கு இருக்குன்னா அப்புறம் இவ்வளோ நியூஸ் இருக்குது, அப்போ எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட் வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் மேஜர் இம்பேக்ட் நியூஸஸ் இருக்கு, அதே மாதிரி மைனர் இம்பேக்டட் நியூஸஸ் இருக்கு. மார்க்கெட்டை அதாவது பயங்கரமான ரிவர்சல் நடக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் இம்பேக்டட் நியூஸஸ் தான் இருக்கும், தவிர்த்து மைனர் இம்பேக்டட் நியூஸஸ்ல இருக்காது, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர்ன்ற டூலை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கிரே கலர்ல, இந்த எல்லோ கலர்ல, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிற டிக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் அப்ளை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எல்லா நியூஸஸும் ஃபில்டர் ஆகி உங்களுக்கு 11:30 AM ஜிபிபி யூஎஸ்டியில் ஒரு நியூஸும் 6 மணிக்கு இன்னைக்கு யூஎஸ்டியில் நியூஸஸும் இருக்கு, ஓகேங்களா? ஒரு நாளைக்கும் நியூஸஸ் வேரியேஷன் ஆகும். இப்போ இது 11ஆம் தேதி, இது நீங்க 12ஆம் தேதி போனீங்கன்னா வேற நியூஸஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க 10ஆம் தேதி நேற்று போயிருந்தீங்கன்னா நேற்று யூஎஸ்டியில் ஒரு நியூஸ் இருந்துச்சு 7:30 மணிக்கு. அதே மாதிரி காலைல 7:30 மணிக்கு என்இசட் யூஎஸ்டியில் நியூஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸஸால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளா ஜிபிபி நியூஸ் வருதுன்னா ஜிபிபி மட்டும் தான் ரியாக்ட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டியோ இல்லை ஏயுடி யூஎஸ்டியோ ரியாக்ட் ஆகாது, ஒன்லி ஜிபிபி தான் ரியாக்ட் ஆகும். எப்பெல்லாம் மார்க்கெட்ல யூஎஸோட நியூஸஸ் வருதோ அப்போ எல்லா யூஎஸ் பேஸ்டு கரன்சியோ இல்லை குவாட் கரன்சியோ ரியாக்ட் ஆகும். அதாவது ஜிபிபி யூஎஸ்டி அப்படின்னு இருந்தாலும் ரியாக்ட் ஆகும், யூஎஸ்டி ஜிபிபின்னு இருந்தாலும் ரியாக்ட் ஆகும். ஏன்னா அது என்ன இருக்கு, அது குவாட் கரன்சியாவோ பேஸ் கரன்சியாவோ இருக்கிற காரணத்தால அது ரியாக்ட் ஆகுது, ஓகே? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நியூஸை எப்படி ஃபில்டர் பண்றதுன்ற விஷயத்த நான் இப்போ சொன்னேன். ஸோ என்ன மாதிரியான நியூஸஸ்ல நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான நியூஸஸ்ல நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் எவ்ரி ஃபர்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே, எவ்ரி ஃபர்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock இந்தியன் டைம் படி ஈவினிங் 6 o'clock மேலே நீங்க ட்ரேடே பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ட்ரேட் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடணும், ஆல்ரெடி ட்ரேட் ரன்னிங் ஆகிட்டு இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடணும், என்னதான் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடணும் ஈவினிங் 6 o'clock அப்புறம். ஏன்னா மார்க்கெட்ல 130ல இருந்து 150 பிப்ஸ் மொமெண்டம் இந்த நியூஸஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க வைக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாமே 50 பிப் 60 பிப் இந்த மாதிரி தான் இருக்கும். 130 பிப்ஸுக்கு மேல ஸ்டாப் லாஸஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா இந்த நியூஸஸ்ல உங்களுக்கு ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 4 ஹவரோட டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னும் போதுதான் இந்த மாதிரி பெரிய ஸ்டாப் லாஸஸ் நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலுமே அது 150 பிப்ஸுக்கு மேல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு செக்யூர்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டீங்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். தயவு செய்து நியூஸ் டைம்ல அதாவது எவ்ரி மந்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே நியூஸ்ல 6 மணிக்கு மேல நீங்க ட்ரேடே பண்ணக்கூடாது. சரி, ஓகே, ரைட்டு. அப்ப மற்ற நியூஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுலயுமே நான் ஒரு மேஜர் 6 நியூஸஸ் சொல்றேன். இந்த 6 நியூஸஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸஸ்லயுமே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அதே தான் இதுலயும் ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த நியூஸஸ்ல நீங்க என்ன பண்ணவே கூடாது, ட்ரேட் பண்ணவே கூடாது. இந்த நியூஸஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன்.
இந்த இடத்துல வந்து இந்த டெக்ஸ்ட் வருது. இந்த டெக்ஸ்ட்ல வந்து என்னன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இதுல என்னன்னா நீங்க வந்து மேஜரா பார்க்கணும் அப்டின்னா, ஸ்பீச் அப்படின்ற விஷயத்த மேஜரா பார்க்கணும். அதாவது இந்த கன்டென்ட்ல ஸ்பீச்ன்னு ஏதாவது வந்துச்சுன்னா, அந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. 2வதா பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஓஎம்சி மீட்டிங். எஃப்ஓஎம்சி மீட்டிங். எஃப்ஓஎம்சி அப்படின்னு வந்தாலே நீங்க வந்து ட்ரேட அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மீட்டிங். மீட்டிங் வந்தாலும் என்ன பண்ணணும்? ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணணும் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ஃபெட், இந்த எஃப்இடி அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபெட்னு வந்தாலும் நீங்க நியூஸ், இந்த ஃபெட்னு வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணணும். இந்த ஃபெடரல்னு கூட வரும். ஃபெடரல் வந்தாலும் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸ்பீச்னு வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஃப்என்ஓசி. ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ், ஸ்பீச், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும். உங்களோட ட்ரேட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது. இந்த நியூஸஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பா அதோ பாருங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ன்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்? ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன் இருக்குன்ற கேள்வியெல்லாம் வந்து நீங்க கேட்காதீங்க, ஜஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். எஃப்ஓஎம்சி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இந்த எஃப்ஓஎம்சி அப்படின்ற வார்த்தை வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? நியூஸஸை, இந்த ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். மற்ற நியூஸஸ்ல நீங்க வந்து ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். உங்க ட்ரேடை வந்து நீங்க ஸ்டாப் லாஸை காஸ்ட்டுக்கு மாடிஃபை பண்ணலாம். இல்லை அதே இடத்துல காஸ்ட் இல்லாம நார்மலாக இருக்கலாம். பட் மற்ற நியூஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான நியூஸஸாக இருக்காது. மேக்ஸிமம் நம்ம ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்காது. மேக்ஸிமம் ட்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ நியூஸஸை பற்றியான டீட்டெயில்டான நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன 6 விஷயங்கள், அதாவது என்னென்ன அப்படின்னா நீங்க என்னென்ன நியூஸஸ்ல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா மீட்டிங், கான்ஃபரன்ஸ், ஸ்பீச், எஃப்எம்ஓசி, ஃபெடரல், இந்த விஷயங்கள் இருக்கும்போது இந்த நியூஸஸ்ல உங்களோட ட்ரேட ஹோல்டையோ இல்லை புது ட்ரேடையோ நீங்க எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய நியூஸஸ் இருக்கும்போது ½ அன் ஹவருக்கு முன்னாடி நீங்க எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த நியூஸஸ் முடிஞ்சு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க புது ட்ரேட்ஸை வந்து பிளேஸ் பண்ணலாம். பட் ஆனா ஒரு ½ அன் ஹவர் தான் நியூஸ் வரதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல எந்த ட்ரேட்ஸையும் தயவு செய்து பிளேஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பா வந்து நியூஸுக்கான ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். ஓகேங்களா? பார்ட் 2ல வந்து எவ்வளோ வந்து இந்த நியூஸ் வந்து எவ்வளோ பிப்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத எப்படி ஃபைன் பண்றது, அதுக்கான ரூல்ஸ் என்னன்னா அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ண முடியும், அதால் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா நியூஸ் அப்படின்றத பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை நீங்க பார்க்கும்போது நியூஸோட பாயிண்ட்ஸையே நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு டெப்தான நாலேஜ் இது வரைக்கும் யூடியூப்ல யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்த கண்டிப்பா நான் வந்து கொடுக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ.